ஹலோ காய்ஸ், வாங்க இப்போ நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் காளான் வச்சு ஒரு உப்பு கறி செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காளான் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ செய்யலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 6-7 காஞ்ச மிளகா பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்படியே பிச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, நம்ம எவ்வளோ இதுக்கு தக்காளிலாம் நம்ம போட போகிறது கிடையாதுங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேங்க. இப்போ காளானை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நமக்கு காளானில் இருக்க தண்ணியை மூடி வச்சுக்கலாம் கடாயை. அப்போ தான் காளான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேகும். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகு சீரகம் மட்டும் வறுத்துட்டு அரைச்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த காரமே இல்லைங்க. நம்ம காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவி இறக்கிக்குங்க. அவ்வளோதாங்க, காளான் உப்பு கறி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றணுங்க. கொஞ்சம் தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. காளான் உப்பு கறி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.